கனகமாலையார் இளம்பகம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பரத்தையரிடத்து அன்பாலே மனைவியை துறந்து செல்பவனைப் போல சீவகன் மறுதலிடத்தை விடுத்து காட்டுக்குள் புகுந்தான். காயாமரங்கள் மயில் கழுத்து போல வளர்ந்தன. மன்னன் முடிசூடும் நாளிலே தங்கள் முடியோடு சேவிக்க வரும் மன்னர்களைப் போல கோங்க மலர்கள் பூத்தன. அரசர்கள் பின்னே தலைப்பாகை அணிந்து சட்டை அணிந்து திரியும் மிளைச்சரை போல மரமும் பூத்தன. மலையாடுகள் குதித்து மிதித்தலால் தேன் கூடுகள் உடைய அவற்றிலிருந்து பெருகிய தேன் தம்மை தடுத்து சந்தன மரங்கள் தளரும்படி அம்மலையிலிருந்து விழுகின்ற காட்சி. தேன் சிதறி சந்தன மரத்தை சிதறி விழுகிற காட்சி. சங்கு சக்கரை ஏந்தின திருமால் மார்பிடத்தில் அசையும் ஆரத்தின் காட்சி போல இருந்துதான் அந்த காட்சி. வெண்மேகம் தவிர்த்து காற்றால் நீங்கிய மலைகள் தோலிரித்த பாம்பு போல் இருந்தன. அவற்றின் அருவிகள் முழவுகள் போல ஒலித்தன. வண்டுகள் பாட, மயில்கள் கூத்தாடின. கேடயம் தேன்கோணும் போன்று இருங்கும் யானையின் விலா எலும்பு போன்ற காயை உடைய அவரை, யானை விலா எலும்பு போல இருக்குமா அவரை. அருவினர விளந்த ஐவனல் கரும்பு, வரகு, எள்ளு, பயறு ஏனைய உணவு வகைகளும் எல்லையின்றி இருந்தன. நல்ல செழிப்பாக இருந்தது நல்ல இடம். ஐவனல்ல யானை தந்தத்தால் இடித்து ஆக்கிய அவலையும் தேனையும் பழத்தையும் தினைமாவினையும் மகளிர் வழிபோவார்க்கு மகிழ்வுடன் இருந்தனர். யானை தந்தத்தால் உலக்கமாறு வைத்து இடிப்பார்களாம்.